நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, அப்பா எங்க? சாப்பிட்டு போய் தூங்கிட்டாருங்க. இல்லை, ஒரு சின்ன சந்தேகம். அவரே சாப்பிட்டு போய் படுத்தாரா இல்லை அன்னைக்கு மாதிரி சாப்பாடு போட? அவர் நல்லபடியா சாப்பிட்டு தூங்கிட்டாருங்க. ஆ, எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன? செல்லம்மா கொடுத்துட்டு போனாலே ஆ, சீரு வரிசை புடவை எல்லாம், அதை கொண்டு போய் அவளுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்களா? என்ன திடீர்னு கேட்குற? நான் தான் அன்னைக்கு அப்பா கேட்கும் போது தெளிவா சொல்லல. சும்மா போய் சொல்லாதீங்க. நீங்க அவகிட்ட எதையுமே திருப்பி கொடுக்கல. நான் திருப்பி கொடுக்கலன்னு உனக்கு தெரியுமா? எதை வச்சு சொல்றேன்? செல்லம்மா ரத்னாக்கு வாங்கி கொடுத்தாலே புடவை, அந்த புடவைய உங்க கூடவே ஒத்தி வேலை பாக்குறாளே சைட்ல, அக்கா அக்கான்னு என்ன கூப்பிடுறாளே, அவ கட்டிக்கிட்டு நின்னா. அது இந்தியாவில் ஒரே ஒரு புடவை தான் இருக்குமா? ஒரே ரோட்ல 5 கடை இருக்கு, துணி கடை. சும்மா சமாளிக்காதீங்க. முதல்ல எனக்கு கூட தெரியல, அதுக்கப்புறம் ரத்னா தான் அடையாளம் காமிச்சு சொன்னா. ரத்னாவுக்கு அவ அத்தை வாங்கி கொடுத்த புடவை தெரியாதா? அது மட்டும் இல்லங்க, அந்த புடவையில மஞ்சள் பூசி இருந்ததே சடங்குல, அது கூட ஒட்டி இருந்துச்சு. இப்ப என்ன செல்லம்மாட்ட போய் நான் திருப்பி கொடுக்கல, போதுமா? நீங்க திருப்பி கொடுக்கலன்றது ரத்னா சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் கொடுக்கலன்னு தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாதுன்னா கொடுக்கல. மாப்பிள்ள, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசுறீங்களே. நீங்க பெரியவங்க தானே, நல்லது எது கெட்டது எது நீங்க எடுத்து சொல்லக்கூடாதா? வெளியே போய் தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. அது இல்லப்பா, அன்னைக்கு சைட்ல கொஞ்சம் வேலை இருந்ததால செல்லம்மா கொடுத்த சீர்வரிசெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் சைட்டுக்கு தான் போனேன். அப்போ அங்க விஷயத்தை கேள்விப்பட்ட பெரியவங்கெல்லாம், உங்க பொண்ணுக்கு சீர்வரிசையா வந்ததை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா அது உங்க பொண்ணுக்கு தான் ஆவாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கொடுத்தத அவங்கள அவமானப்படுத்தணும்னு நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அதுவே நம்ம பொண்ணுக்கு சாபம்னு சொன்னாங்க. அது நம்ம பொண்ணை தான் பாதிக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், யாரோ ஒருத்தி செல்லம்மா அவ மேல இருக்கிற கோபத்தை காட்டுறதுக்காக நம்ம பொண்ணுக்கு நாமளே கெடுதல் பண்ணக்கூடாது இல்ல. அதான் அந்த சீர்வரிசையெல்லாம் அப்படியே அந்த சைட்ல இருந்தவங்களுக்கே பிரிச்சு கொடுத்துட்டேன். நல்ல வேலை, நீங்க செஞ்சது நல்ல காரியம் தான். அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கே திருப்பி கொண்டு வராம இருந்தீங்களே. அது எப்படி கொண்டு வருவேன்? செல்லம்மா சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்றதுல நான் தீவிரமா இருக்கேன்ல. முத்தழகி, உன் புருஷன் சொன்ன காரணத்தை நீ நம்பிட்டியா? ஏமா? உன் பொண்ணுக்கு கெடுதல் வருங்கிறதுக்காக சீர்வரிசைய திருப்பி கொடுக்கலன்னு உன் புருஷன் சொன்னாரு. அதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. செல்லம்மா கொடுத்த சீர்வரிசைய திருப்பி கொடுத்தா அவ மனசு கஷ்டப்படுமேன்னு தான் உன் புருஷன் திருப்பி கொடுக்கலடி. சேச்சே, இருக்காதுமா. அவருக்கு தான் இப்ப செல்லம்மாவை கண்டாலே பிடிக்கலையே. ஐயோ, அவ கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்ச உடனே உன் புருஷனுக்கு பழையபடி தங்கச்சி மேல பாசம் பொங்கிடுச்சு. ஆனா அது நம்மளுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் செல்லம்மா மேல வெறுப்பு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறாரு. செல்லம்மா கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் மறுபடியும் உன் புருஷனுக்கு தங்கச்சி மேல பாசம் வர்றதுக்கு காரணமே. இந்த பாசத்தை கலைக்கணும்னா முதல்ல அவ கர்ப்பத்தை கலைக்கணும். ஏய், கூடிய சீக்கிரம் நானே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். நீ மறுத்து வச்சுக்கிட்ட கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தை மட்டும் வாங்கி வச்சுக்க. என்ன கூடு. இந்த பாருமா, இந்த ஏசில இருந்து கொட கொடான்னு தண்ணி கொட்டுது பாரு. இந்த சர்வீஸ் பண்றவனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண சொல்லு. மெக்கானிக்க கூப்பிட்டு எல்லா ஏசியும் பார்க்க சொல்லு. ஒன்னும் சரியா வேலை செய்யல. பாத்ரூம்ல நல்ல தண்ணி ஊத்தி கழுவ சொல்லு. பினாயிலையும் ஊத்தி கழுவ சொல்லு. சொல்றேன் மேடம். நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. வாங்க. இப்படி இங்க எதுக்கு வந்தீங்க?
வீட்டுக்கு போனா யாராவது இருப்பாங்க, அதனாலதான் இந்த ஹோட்டலுக்கு யாரோ ஒருத்தர் மாதிரி பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, நான் சொன்னது ரெடி பண்ணீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன கேட்ட உடனே கொண்டு வந்திருக்க? மருந்து வேலை செய்யுமா? என்ன முத்தழகு இப்படி கேட்டுட்ட? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பாரு முத்தழகு, இத நானே பார்த்து பார்த்து செஞ்ச மருந்து. இத கர்ப்பமான பொண்ணுகளுக்கு கொடுத்தா எத்தனை நாள் கர்ப்பமா இருந்தாலும் கலைஞ்சிரும். இது போதும். அவ பண்ண பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை உங்க ஞாபகம் வந்துச்சு. கொடுங்க. இது என்ன பெரிய விஷயம்? கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. தேவை இருந்தா உடனே எனக்கு சொல்லி அனுப்பு. ஐயே போதும் தாயி, இதுவே போதும். கொடு. பணம் முத்தழகு கொடுக்குறேன், வாங்கிட்டு உடனே இடத்த காலி பண்ணு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ் நிர்வாகத்திலேருந்து நான் கொஞ்ச நாள் விலகி இருந்தேன். நான் இங்கே இல்லாதப்போ ஒரு சில தவறுகள் நடந்து போச்சு. இந்த காலேஜ் நிர்வாகத்தில் இந்த மாதிரிலாம் தவறுகள் நடக்கணும் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் தலையிட்டு சரி பண்ணிருப்பேன். எனிவே, நடந்ததை பத்தி கவலைப்படுறதை விட நடக்க போறதை பத்தி யோசிக்கிறதே மேல். இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நஷ்டஈடு வழங்கலாம்னு நான் யோசிச்சப்போ எனக்கு நல்ல யோசனை கொடுத்ததே செல்லம்மா. இப்போ அவங்க நம்ம காலேஜ்ல இல்லைனாலும் எப்பவும் நம்ம காலேஜ் மேல அவங்களுக்கு அக்கறை உண்டு. அதனாலதான் அவங்களால நல்ல ஒரு யோசனையை சொல்ல முடிஞ்சது. அந்த யோசனை என்னங்கிறத இப்ப அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. சார், நான் எதுக்கு சார்? நீங்களே சொல்லுங்க. இல்ல செல்லம்மா, உங்க யோசனையை நான் சொல்றதை விட நீங்களே சொல்றதுதான் நல்லா இருக்கும். நான் யோசனை சொன்னது உண்மையா இருந்தாலும் அது முழு மனசோட ஏகே சார் ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம். நல்ல மார்க்ஸ் வாங்கி லஞ்சம் கொடுக்க முடியாம கடைசி குரூப்ல சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிப்பு செலவு ஏகே சார் ஏத்துக்குவாரு. அது மட்டும் இல்ல, அவங்க மேல் படிப்பு படிக்கிறதா இருந்தா அதுக்கான செலவும் சார் ஏத்துக்குவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். படிப்பு முடிஞ்சதும் அப்படியே விட்டுட மாட்டாரு. வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவரால என்ன முடியுமோ எல்லா உதவியும் பண்ணுவாரு. லஞ்சம் கொடுத்து சீட்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏகே சார் பணத்தை திருப்பி கொடுக்க போறாரு. நாளைக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸோட வந்து பணத்தை திருப்பி வாங்கிக்கங்க. பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லஞ்சம் கொடுத்துட்டுமேனா அலட்சியமா இருக்கக்கூடாது. முழு மூச்சியா அவங்க படிப்புல கவனம் செலுத்தி தான் ஆகணும். பணம் மட்டும் வாழ்க்கையில முக்கியம் இல்ல, படிப்பும் முக்கியம்னு அவங்க உணரணும். இந்த கோர்ஸை சின்சியரா படிச்சு முடிக்கணும். லஞ்சம் கொடுத்து சீட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். உங்களோட இந்த செயல்னாலதான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு அவங்க கேட்கிற குரூப்பை கொடுக்க முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. பரவாயில்ல, இனிமேலாவது வாழ்க்கையில நேர்மையா வாழ கத்துக்குங்க. அதுல இருக்கிற சந்தோஷமே வேற. உங்களை மாதிரி நல்ல மனசோட நேர்மையா காலேஜ் நடத்தினா நாங்களும் நல்லா படிச்சு இந்த காலேஜோட பேரை காப்பாத்துவோம் சார். அதே நேரத்துல எங்க அப்பா அம்மாவோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேற்றுவோம் சார். நாங்க வரோம் சார். கவிதா, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? காஃபி போட்டிருக்கேன், காஃபி சாப்பிடுறியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வள்ளி, காஃபி கொண்டு வா. கவிதா, என்ன ஏதாவது பிரச்சனையா? இவ ஏன் இப்படி இருக்க? எனக்கும் ஒன்றும் புரியல தாத்தா. நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்காங்க. நான் என் ரூமுக்கு போறேன். ஏய் மணி அரசு, இங்க வா. என்னப்பா?
மாதிரியா இருக்காளு, என்னன்னு கேளு. உடம்பு ஏதாவது சரியில்லையா கவிதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, சொல்லு. விஷயத்த சொன்னா நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லுவீங்க. ஆனா முத்தழகாவை யாருமே கேட்க மாட்டீங்க. என்னப்பாச்சு? தெரியலப்பா, கொஞ்ச நேரமாவே இப்படிதான் இருக்கா. ஹோட்டல்ல முத்தழகிக்கு இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா தெரியலையே. என்னாச்சுமா? கவிதா, உனக்கு முத்தொழிக்கு ஏதாவது பிரச்சனையா? அக்கா என்ன அடிச்சிருந்தா கூட அக்கா தானே நான் சும்மா இருந்திருப்பேன். என்ன பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க அவங்க என் கர்ப்பத்தை கழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? கவிதா, உனக்கு என் பொண்டாட்டிக்கும் கொஞ்ச நாளா ஒத்து வரல, அது எனக்கு தெரியும். அதுக்காக அவ இந்த அளவுக்கு போவான்னு நீ சொல்றது தப்பு. நான் சொன்ன நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தான் இவ்வளவு நேரம் நான் எதுவும் பேசாம இருந்தேன். நீயே ஏதாவது கற்பனையா சொன்னா யார்தான் நம்புவாங்க? நான் ஒன்னும் கற்பனை பண்ணி இதை சொல்லல. என் கர்ப்பத்தை கழிக்கணுங்கிறதுக்காக அவங்க மருந்து வாங்கினதை நான் என் கண்ணால பார்த்தேன். கவிதா, அண்ணி என்ன மருந்து வாங்கினாங்க? அதை நீ எப்ப பார்த்த? அதை தெளிவா சொல்லு. காலையில நம்ம ஹோட்டலுக்கு நாட்டு மருந்து விக்கிறவ ஒருத்தி வந்தா. அவ அக்கா கிட்ட ஒரு மருந்து பாட்டில கொடுத்து, இந்த மருந்து கொடுத்தா எத்தனை நாள் கர்ப்பத்தையும் கழிக்க முடியும்னு சொன்ன. அக்காவும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. ஏற்கனவே பணம் கொடுத்து எனக்காக ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. நீ சொல்றது எதையுமே நம்ப முடியலையம்மா. சரி, அப்படியே அந்த மருந்தை வாங்கியிருந்தா கூட உன்னோட கர்ப்பத்தை தான் கலைக்க போறாங்கன்னு அவங்க பேசிக்கிட்டாங்களா? என் பேரு சொன்னதா எனக்கு வாங்கினதா அர்த்தமா? இப்போதைக்கு இந்த வீட்டுல கர்ப்பமா இருக்கிறது யாரு? நான் தானே. அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதும் நான் தான். இதுல இருந்து தெரிய வேணாம் அவங்க எனக்காக தான் வாங்கிருக்காங்கன்னு. எதுக்கு இந்த குழப்பம்? எங்க முத்தழகு? நேரடியா அவகிட்ட கேட்டுருவோம். அவங்க என்ன ஹோட்டல்ல இருந்து வரவே இல்லை. சரி, வரட்டும், விசாரிக்கிறேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? இவன் ஏன் அழுதுட்டு இருக்கா? கவிதா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொல்றா? நடிக்காத, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. கவிதாவுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு நீ நாட்டு மருந்து வாங்கினியா இல்லையா? என்னடி யோசிக்கிற? நான் நாட்டு மருந்து வாங்கினது உண்மைதான். என்னடி சொன்ன? என்னங்க, அது இவ கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இல்ல. என்ன? வேற யார் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு? அது என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, அதனால வாங்கினேன். அவங்களுக்கு எதுக்குக்கா அந்த மருந்து? அவ பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாயிட்டா. அதை யாருக்கும் தெரியாம ரகசியமா கலைக்கிறதுக்காக என்ன கேட்டா. நான் தான் நாட்டு மருந்துக்காரி கிட்ட சொல்லி இந்த மருந்தை வாங்கி வச்சேன். அதை இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. நீங்களும் அதெல்லாத்தையும் கேட்டு குதிக்கிறீங்களே.
இதா இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துதாம்மா? இப்படிதான் அவசரப்பட்டு அடுத்தவங்க மேல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. உன்னால எவ்வளோ குழப்பம். இனிமேலாவது அடுத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இனியே நின்றுட்டு இருக்கீங்க. போங்க போங்க. சொல்லு சிவா. மேடம், என்ன மேடம் இது அநியாயமா இருக்கு? காலேஜுக்கு ஏகே சாரும் செல்லம்மா வந்து நாம ஸ்டூடெண்ட்ஸ்ட வாங்கின லஞ்ச பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. என்னது? செல்லம்மா வந்தாளா? என்னையா உளர்ற? வளரல மேடம், உண்மையை தான் சொல்றேன். லாஸ்ட் குரூப்புக்கு போன ஏழை பசங்களோட மொத்த படிப்பு செலவை ஏகே சாரே ஏத்துக்க போறாராம். அவங்க மேல் படிப்பு படிக்கிறது கூட ஃபீஸ சாரே கட்டுறாராம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு சார். அந்தானுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், இப்படி எல்லாம் பண்றது சார் இல்ல, எல்லாமே செல்லம்மாவோட ஐடியா தான். அவங்க பேச்ச கேட்டு தான் சார் இப்படி எல்லாம் பண்றாரு. செல்லம்மாவா? அவளா இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறா? ஆமா மேடம், இதெல்லாம் செல்லம்மாவோட ஐடியா தான்னு சார் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா? இப்ப அவ காலேஜ்ல தானே இருக்கா? இல்ல மேடம், கார்மெண்ட்ஸ் கிளம்பி போயிட்டாங்க. அங்க போயிட்டாளா? ஒரு வாட்டி காலேஜ்ல அவளை அசிங்கப்படுத்தல, இப்ப அவ இடத்துக்கே போய் அவளை அசிங்கப்படுத்துறேன். மேடம், நான் வேணா கூட வரட்டுமா? வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஏன் மாசி இவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு வந்த? இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல? போதுங்க, இதுக்கு மேல நான் ரெஸ்ட் எடுத்தா எனக்கே போர் அடிச்சிடும். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். வாங்க ஆபீஸ்ல உட்காந்து பேசலாம். எதுக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வரல, என் காதுக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, அது என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எதுவா இருந்தாலும் பொறுமையா ரூம்ல உட்காந்து பேசலாம் வாங்க. ஏன் எல்லார் எதிர்க்கையும் பேசுறதுக்கு அசிங்கமா இருக்கும்னு பயப்படுறியா? நான் பயப்படுறேனா? சரி சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏன் வீட்டு பணத்தை எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு நீ யாரு? இங்க பாருங்க, இங்க நிறைய பேர் வேலை பார்க்குற இடம். நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசினா நல்லா இருக்கும். நீங்க வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க. உன்கிட்ட நான் எதுக்கு பொறுமையா பேசணும்? நீ தானே என் புருஷனோட சேர்ந்து காலேஜ்ல எல்லாருக்கும் என் பணத்தை திருப்பி கொடுத்த. ஏகே சார் ஒரு நல்ல காரியத்துக்காக வர சொன்ன. அது என்னன்னு தெரியுங்களா?
நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கின லஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் கூப்பிட்டு இருந்தாரு, அதனாலதான் நான் அங்க போனேன். என்ன நான் லஞ்சம் வாங்கினத குத்தி காட்டுறியா? நீ சொல்றதெல்லாம் ஏகே கேக்குறாருல, அதனாலதான் இவ்வளவு ஆட்டம் போடுறேன். நான் சொல்றத அவர் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நல்லது யாரு சொன்னாலும் அவர் கேட்பாரு. நீங்க இது வரைக்கும் அவருக்கு எந்த நல்லதும் சொன்னதில்லை, அதனாலதான் அவர் உங்க பேச்ச கேட்க மாட்டீங்க. அப்படி என்ன நீ என் புருஷனுக்கு நல்லத சொல்லிட்ட? ஏழை பசங்களுக்கு ஓசிலேயே படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லிருக்கேன், பணக்கார பசங்களுக்கு நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிருக்கேன். இப்படி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டா ஏகே நடு ரோட்ல தான் நிக்கணும். கண்டிப்பா அவர் அந்த நிலைமைக்கு வரமாட்டார். அப்படியே வந்தாலும் அவரால பலன் அடைஞ்சவங்க அவர் அந்த நிலைமைக்கு விட மாட்டாங்க. இத பார், இப்படியே சொல்லி சொல்லி அந்த ஆளை உசுப்பேத்தி விட்டு எல்லாத்தையும் நீ சுருட்டிக்கலான்னு பாக்குறியா? வேண்டாம், ரொம்ப அதிகமா பேசுங்க. நீங்க இப்படி வாங்க, இத பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்கள மாதிரி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க இவங்க கிடையாது. ஏய், என்கிட்ட கை கட்டி வேலை செஞ்சவன் நீ, அத மறந்துட்டு பேசாத. பழச மறக்கிறவன் நான் கிடையாது. ஏகே சார் காலேஜ்ல வேலை பார்த்தப்ப இப்படி ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கறவன் நினைச்சு எனக்கு பெருமையா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நீங்க அந்த காலேஜுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ, இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல வேலை பார்த்தப்ப நினைச்சு எனக்கு வெக்கமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு காலேஜ் பேரை கெடுத்து வச்சிருக்கீங்க. சும்மா கத்தாதீங்க. இவங்க ஏகே சாருக்கு சொன்ன யோசனைனாலதான் இன்னைக்கு காலேஜுக்கு நல்ல பேரு. அந்த பேரை கெடுக்காம இருக்க பாருங்க. என்னடா என்கிட்ட ஓவரா பேசுறியா? பொண்ணு ஏன் இடத்துக்கு வந்து ஏன் ஸ்டாஃப் மேல கை வைக்கிறியா? நானும் போனா போட்டோட பாத்துட்டு இருந்தா வறுமை மீறி போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஆளை உருவாக்குறதும் அழிக்கிறதும் ஒரு பொம்பளை கையில தான் இருக்கு. ஆனா நீங்க அவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த உங்க புருஷனை ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கீங்க. முதல்ல அடுத்தவங்க மேல கோவப்படுறதை விட்டுட்டு உங்களுக்குள்ள என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க. அப்பதான் கொஞ்சம் வந்து திருந்துவீங்க. என்ன ஓ இடங்கிற தைரியத்துல ஏன் மேலே கை வைக்கிறியா? பொண்ணு யார் மேல கை வைக்கிற? எங்க வந்து என்ன பாவலையே? மரியாதை வெளிய போ. இனிமே போற நிமிஷம் இங்க நின்னு மரியாதை கெட்டு போயிடும். போ வெளிய. யார் போ சொல்றல? வெளிய போ. போ முதல்ல. கை வச்ச நீ எங்க மேல கை வச்சினா போங்க போங்க வேலை பாருங்க. வேலை பாருங்க. போங்க. எங்க வேலை பாருங்க. போங்க. போங்கம்மா. போங்கம்மா. சாரி வாசு, எனக்காக பேசப்பே உங்க மேல கை வச்சுட்டாங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. உங்களை மதுமிதா அவமானப்படுத்தும் போதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன். அப்பெல்லாம் நீங்க இவ்வளவு கோவப்பட்டது இல்ல. என்ன அரைஞ்ச உடனே எனக்காக இவ்வளவு கோவப்பட்டீங்களே, இந்த அக்கறை ஒண்ணு எனக்கு போதுங்க. சிவா இங்கே நிறுத்து. நீ இங்கே நான் வரேன். மேடம், வீட்ல எல்லாரும் இருக்காங்க, பின்பக்கமா வாங்க. சரி மேடம், வாங்க. வீட்டுல எல்லாருங்கிறாளாம், பின்பக்கமா வர சொல்றாங்க. என்னன்னு போய் பாத்துருவோம். வா. சரி. வாயா. அம்மா வாமா இங்க வா. என்னடி அந்த சிவசு வந்திருக்கான். வந்துட்டானா? அவனுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எங்க இருக்கான்? வீட்ல எல்லாரும் இருக்காங்களேன்னு பின்பக்கம்.
அந்த வெங்காயம் எங்கம்மா வச்சு? கிச்சன்ல தான்மா இருக்கு. சமையல் ரூம் எல்லாம் தேடி பார்த்தேனே, எங்கேயும் கிடைக்கலையா? நான் எடுத்து கொடுக்குறேம்மா. சரி சரி எடுத்து கொடு. வீட்ல எல்லாரும் இருக்காங்களேன்னு பின்பக்கமா வர சொல்லிருக்கேன். இருக்கட்டும். சரி, அந்த மருந்து எங்க வச்சிருக்கேன்? அலமாரியில ஒரு மஞ்ச பைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? அடி எங்க? அங்க இருக்கு. இதுவா? முத்தழகி இதானா? வா. ஏயா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு வாச பக்கமா இட்டுன்னு போகாம கொல்ல பக்கமா வான்னு சொல்றாங்களே, ஏதோ வில்லங்கமான மேட்டரா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. நீ என்ன பண்ற? அங்க நெல்லு அப்படியே பதிங்கினே இரு. நான் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் பாரு. ஜாக்கிரதை. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். இங்க இருந்து எதுவும் பேச வேண்டாம், வெளியில வா. வா வா. சிவசு, உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கே இந்த ஐடியா தோணுச்சு. அதான் உடனே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மருந்தை வாங்கி வைக்க சொன்னேன். சின்னம்மா கூட இந்த மருந்தை பத்தி என் போன்ல சொல்லிச்சுமா. ஆனா நீ என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, அதான் ஓடியாந்தேன். சிவசு, இந்த மருந்தை நாங்க வாங்கினது பெரிய விஷயம் இல்ல. இது சேர வேண்டிய இடத்துல போய் சேரணும், அதான் முக்கியம். என்னம்மா வளவளவளவளான்னு பேசிட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. முதல்ல உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க, அதை நான் நடத்தி காட்டுறேன். நீ பேசுறத கேட்கும் போதே சரியாத்தான் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மருந்தை எப்படியாவது செல்லம்மா சாப்பிட்ற சாப்பாட்டுல கலக்கணும். சரி, இந்த மருந்தை சாப்பிட்டா செல்லம்மாவுக்கு என்ன ஆகும்? ஐயோ, என்னப்பா இது தெரியாத மாதிரி கேக்குற? போன்ல இவ விவரமா சொல்லலையா உனக்கு? அட நீ என்னம்மா, ஏதோ போன்ல மருந்து கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஏது விவரம் சொல்லவே இல்லை. சரி சரி, நானே சொல்றேன். இது எத்தனை மாச கர்ப்பத்தையும் கலைக்கக்கூடிய மருந்து. கர்ப்பத்தை கரைக்கிற மருந்தா? இத போய் எதுக்குமா செல்லம்மா கொடுக்க சொல்றீங்க? அட, செல்லம்மா இப்ப கர்ப்பமா இருக்குது உனக்கு தெரியாதா? அட அப்படியா? தெரியாதுமா. ஏதான் தெரிஞ்சிருச்சுல்ல, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, யாராவது வந்துட போறாங்க. ஏமா, செல்லம்மா நேரத்துல கார்மெண்ட் ஃபேக்டரி காலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு அர்த்தங்குது. ஆனா செல்லம்மா வயிற்றுல வளர்ற குழந்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் ஏன்னு எனக்கு புரியல. அவ செய்யற வேலையில நாம எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் அவ அசர மாட்டா, திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருப்பா. அந்த அளவுக்கு அவளுக்கு தன்னம்பிக்கை இருக்கு. அந்த தன்னம்பிக்கை அடிச்சாதான் அவளுக்கு நிரந்தரமா முடிவு கட்ட முடியும். சரி, கர்ப்பத்தை கழிச்சிட்டா அவ தன்னம்பிக்கை பூடுன்றீங்களா? ஆமா, இது பாரு, அவளோட எதிர்காலமே அவ வயித்துல வளர்ற குழந்தைதான். கல்யாணமாகி 12 வருஷமா கிடைக்காத குழந்தை பாக்கியம் அவளுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை மட்டும் அவளுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா அப்படியே உடைஞ்சு போயிடுவா. அதுக்கப்புறம் நாம அவளை அழிக்க வேண்டாம், அவளே கொஞ்சம் கொஞ்சமா தானே அழிஞ்சிடுவா. நீங்க சொல்ற ரூட்டு கூட சரியாதாமாகுது.
யோசிக்கிற? இந்தா குடி. இந்தா வாங்கிக்கோ. ஐயே, அந்த கன்றாவி எதுக்கு வாசனை பாக்குற? மூடி பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாம. இத பாரு, இந்த காரியத்தை மட்டும் நீ கரெக்டா முடிச்சு கொடுத்தியன்னா பணம் விஷயத்துல உன்னை பெருசா கவனிக்கிறேன். இந்தா. சொல்லிட்டீங்கல்ல, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டே வந்து நான் உங்களை பாக்குறேன். வரம்மா, வரந்தாயே. போங்க போங்க, யார் கண்ணிலும் படாதீங்க. போங்க மாமா. போ சீக்கிரம் போப்பா போ. சிவா, வாயாங்க. யோ, ஏன் நோனிங்கன்னா வர படம் புஷ்டியா நீ? சிவசு, அவங்க உன்கிட்ட மருந்த கொடுத்தது, செல்லம்மா கர்ப்பத்தை கலைக்க சொன்னது எல்லாத்தையும் சவுண்டோட பக்கவா தெளிவா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். யோ, சரியான கில்லாடியா நீ. பரவாயில்ல, என்ன கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு கிரிமினல் புத்தி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிதான் இருக்கணும். ஏன்னு கேளு, இந்த கேஸுங்க எப்படி வேணாலும் பல்ட்டி அடிக்கும். அதனால இந்த மாதிரி மேட்டர் நம்ம கையில இருந்தாதான் அதுங்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம். ஆமா சிவசு, தேவைப்பட்டா இதை வச்சு அவங்க கிட்ட என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். ஆமாயா, செல்லம்மா மூலமா எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவள் அழிக்கிறத வச்சு நான் சரிகட்டி காட்டுறேன் பாரு. பாப்பலாம். என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? வாசல்ல நடந்துட்டு இருக்க. ஏய், நீ போய் உன் வேலையை பாருடி. போவுல. என்னவா? யோ, நில்லு. முதல்ல செல்லம்மாவை போய் அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்க வா. என்னாச்சு உனக்கு? எதுக்காக நான் போய் செல்லம்மாவை அரையணும்? அவ என்ன அரைஞ்சா, பதிலுக்கு நீ அவளை அரையணும். செல்லம்மாவை அப்படி பண்ணாங்க, என்னால் நம்ப முடியல. செல்லம்மா மேல இருக்கிற நம்பிக்கை கட்டின பொண்டாட்டி ஏன் மேல இல்ல. செல்லம்மா என்ன அரைஞ்சாயா? நம்பிக்கை இல்லைன்னா அவகிட்டே போய் கேட்டுக்கோ. அப்படியே அவங்க உன்னை அரைஞ்சிருந்தாலும் காரணம் இல்லாம அரைஞ்சிருக்க மாட்டாங்க. நீ என்ன பிரச்சனை பண்ண அது சொல்லு. ஏன் தடுமாற? என்ன பண்ண சொல்லு. எங்க வச்சு செல்லம்மா உன்னை அரைஞ்சாங்க? அவ கார்மெண்ட்ஸ்ல வச்சு என்ன அரைஞ்சா. அவங்க இடத்துக்கு நீ ஏன் போன? நியாயம் கேட்கறதுக்காக போனேன். அவதானே உன்னை தூண்டி விட்டு காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னா. அவ பேச்ச கேட்டுதானே ஒண்ணுமில்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பை ஃப்ரீயா கத்து தரேன்னு சொன்னேன். ஆமா, எனக்கு அந்த யோசனையை சொன்னது செல்லம்மா தான். அதத்தான் நானும் கேட்க போனேன். எப்படி ஏன் புருஷனுக்கு நீ யோசனை சொல்லலான்னு கேட்டேன். அதுக்குதான் அவ என்ன அரைஞ்சி அசிங்கப்படுத்திட்டான். நீ அதை கேட்டதுக்காக உன்னை அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்க. என்ன பண்ண சொல்லு. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? செல்லம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வாசு இடையில வந்து ஓவரா பேசிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல கடுப்பாயி அவனை அரைஞ்சிட்டேன். அந்த வேலைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி செல்லம்மா என்ன அரைஞ்சிட்டா. வாசு நீ அரைஞ்சியா? அறிவுல உனக்கு? இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலையில சேர்ந்திருக்கா. செல்லம்மா எதிர்க்க வாசு அரைஞ்சா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. யோ, நீ எல்லாம் ஒரு புருஷனா? அந்த வடமலை என்ன அரைஞ்சிட்டு போனா அப்போ நீ சும்மாதான் இருந்த. செல்லம்மா என்ன அரைஞ்சிட்டான்னு சொல்ற. அதை கேட்டுட்டு என்னையே நீ குறை சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற ரெண்டு தடவையுமே என்னால உன்னை கண்டிக்க முடியல. அதான் பாதிக்கப்பட்டவங்களே உன் மேல கை வச்சிருக்காங்க. பாத்தீங்களா உங்க அப்பாவோட லட்சணத்தை? பாத்தீங்களா அவரோட கையால் ஆகாத தரத்தை மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பேசுறாரு? பாத்தீங்களா? இவரை போய் நீங்க நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, நீ சொன்ன மாதிரி உண்மையிலே டாடி கையால் ஆகாதவர் தான்.
இன்னைக்கு தான் முதல் தடவையா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. இருமா, நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க. அப்ப கூட டாடி உன்னை அறையல. இப்போ ஒரு ஆம்பளைய கை நீட்டி அரைஞ்சிட்டு வந்திருக்க. இப்ப கூட உன்னை அறையாம பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ டாடி கையால் ஆகாதவர் தானே? மம்மி, நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? அதுவும் நீங்க தான். நிறுத்துங்க. அந்த செல்லம்மா ஒரு தரம் கேட்டவ. அவ புருஷன் இருக்கும் போதே உங்க அப்பா வளைச்சு போட பாக்குற. அப்படிப்பட்டவளுக்காக என்னைய கிண்டல் பண்றீங்களா? பாரு, செல்லம்மாவியை என்னைய சம்பந்தப்படுத்தி பேசலன்னா உனக்கு தூக்கமே வராதா? அவங்கள பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க கிட்ட இருக்கிற எவ்வளவு நல்ல குணங்கள் ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? அவங்களோட கால் தூசு கூட நீ ஈடாக மாட்டேன். மறுபடியும் அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுன நானே அரைஞ்சிடுவேன். டிரைவர், என்ன மேடம்? அந்த கோயிலுக்கு பக்கத்துல நிப்பாட்டுங்க. சரிங்க. நான் சாமி கும்பிடணும். வண்டியை ஓரம் கட்டிட்டு நீங்க போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. மேடம், இங்க பக்கத்துல எங்கேயும் கடை இல்லைங்களா மேடம்? பரவாயில்ல, போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, ஓகே. டிரைவர், நீங்க போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. போங்க. வணக்கம் மேடம். என்னையா, நல்லா இருக்கீங்களா? எப்படி மேடம் நல்லா இருக்க முடியும்? சிவாவும் நானும் சேர்ந்து உங்களை காலேஜில் பெரிய ஆளாக்கி அப்படியே நானும் உங்களை கூட ஒட்டிக்கின்னு நாங்களும் முன்னேறி வந்துடலான்னு பார்த்தோம். ஆனா எங்க கனவுல மண்ணள்ளி போட்ட மாதிரி காலேஜ் உங்க கை விட்டு போயிடுச்சு. எங்களுக்கு இந்த பிடிப்பும் போயிடுச்சு. என்னையா பண்றது? காலேஜ்ல மட்டும் அப்படி ஒரு பிரச்சனை வராம இருந்திருந்தா திரும்பவும் ஏற்கனவே நான் காலேஜ் உள்ள நுழைய விட்டுருக்க மாட்டேன். எங்க காலேஜ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுனால அந்த ஆள் பேச்சுக்கு நான் கட்டுப்பட வேண்டியதா போச்சு. மேடம், அப்ப இனிமே நாம அடங்கியே இருக்க வேண்டியதானா? நான் என்னைக்கோ அடுத்தவங்களுக்கு அடங்கி போக மாட்டேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏகே என் பேச்சுக்கு மறு வார்த்தை பேசினது கிடையாது. என்னைக்கு செல்லம்மா கேண்டீன்குள்ள நுழைஞ்சாலோ அன்னையில இருந்துதான் அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவும் அவ பேச்சுக்குதான் அந்த ஆள் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. இத முதல்ல மாத்தி ஆகணும். ஆமா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட். ஏகே சார் செல்லம்மா வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் மேடம். அப்படியெல்லாம் தான் பண்ணி பார்த்தாச்சையா. நாம என்ன பண்ணாலும் மறுபடியும் என் புருஷன் அவ பின்னால தான் ஓடுறாரு. என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நான் மேட்ரை முடிச்சிடுவேன் மேடம். அந்த ஆள் தேடி போக முடியாத இடத்துக்கு செல்லம்மாவை அனுப்பி வைக்கணும். மேடம், நீங்க சொல்ற இடம் வேற எங்க? மேலதான். என்னையா பேச்சே காணோம்? என்ன மேடம், வாசுவ கத்தியால குத்துனதுக்கே நீங்க எங்களை திட்டினீங்க. இப்ப நீங்களே செல்லம்மாவை கொலை பண்ற அளவுக்கு போகணுமா மேடம்? யோ, என்னையா பேசுற? வாசு சாதாரண ஆளு. அவன் பண்ண பிரச்சனையை ஈஸியா சமாளிச்சிடலாம். 4 தட்டு தட்டி மிரட்டி வச்சா அவன் அடங்கி போயிடுவான். சொத்து போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாயா, ஆனா அதுக்காக ஒருத்தனை கொலை பண்றது ரிஸ்க். ஆனா வாழ்க்கையே போச்சுன்னா அதுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். எந்த ஒரு பொண்ணும் நல்லவனோ கெட்டவனோ புருஷனை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த செல்லம்மா என் புருஷனை ஒரேடியா என்கிட்ட பிரிச்சு கொண்டு போகணும்னு பாக்குறா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா.
இத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. வேற வழி இல்ல. அவளை ஒரேடியா ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். அதுக்காக தானே உங்களை வர சொல்லிருக்கேன். இந்த பாய்சனை எப்படியாவது அவ சாப்பிடுற சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணி அவ கதையை முடிச்சிருங்க. இத பாருங்க, அந்த செல்லம்மா போயிட்டான்னா சர்வ சாதாரணமா ஏகேவை என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவேன். அப்புறம் மறுபடியும் நம்ம ராஜ்யம் தான். இத பாருங்க, இதையாவது ஒழுங்கா பண்ணுங்க. காலேஜ் விஷயத்தை கோட்டை விட்ட மாதிரி இதையும் சொதப்பிடாதீங்க. என்ன? இல்ல மேடம், அதெல்லாம் கரெக்டா பண்ணுவேன் மேடம். சரி, நான் கிளம்புறேன். சரி மேடம். சரிங்க மேடம். டிரைவர், என்ன சிவஸ் இது? முத்தழகோட அம்மா செல்லம்மா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுத்தாங்க. ஆனா மது மேடம் செல்லம்மாவே காலி பண்றதுக்கு பாய்சன் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப நாம எதைத்தான் செய்யறது? ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கிறேன், நீ வேற போட்டு என்ன குழப்பாதையா? காலேஜ் விஷயத்துல தான் யோசிக்காம ஒரு முடிவு எடுத்தோம். இந்த விஷயத்துலயாவது ஆரமாறு யோசிச்சு நல்ல முடிவா எடுப்போம். என்னங்க இது பாத்தீங்களா? செல்லம்மா உங்க பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்தது. என் கழுத்துக்கு நல்லா இருக்குல்ல? எனக்குன்னு தான் எழுதி வச்சிருக்க போல, என்கிட்டயே வந்துருச்சு. நல்லா இருக்கா இல்லையா? என்ன முறைக்கிறீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. கொடுத்தத பூரா ஒவ்வொன்னா சைட்டுக்கு போட்டு வா. அதை யாராவது பார்த்து வீட்டுல போய் சொல்லட்டும். என் மொத்த நிம்மதியும் போயிடும். என்னங்க இது? நடந்தது என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்தோன்னு கத்துனீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்ன நடக்கணும்? உன்னை யாரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு சைட்டுக்கு வர சொன்னா? நீ கட்டிக்கிட்டு வந்த புடவை செல்லம்மா கொடுத்ததுன்னு என் பொண்ணு கண்டுபிடிச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டான். நான் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி பெரிய பிரச்சனை பட்டான். நான் ஒரு நிமிஷம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம போச்சு. அப்புறம் சீர்வரிசையை திருப்பி கொடுத்தா ரத்தனாக்கு ஆவாதுன்னு நீ சொன்ன பாரு, அது ஞாபகத்துக்கு வந்தது. அதையே சொல்லி அதனாலதான் சைட்ல இருந்த பொண்ணுங்களுக்குலாம் அதை தானமா கொடுத்துட்டேன்னு போய் சொல்ல வேண்டியதா போச்சு. ஓ, அதான் சமாளிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு? ஏன் கேட்க மாட்டேன்? சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்குல தெரியும். இப்படி ஒவ்வொரு நாள் சமாளிக்கிறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் நிம்மதியே போயிடும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னாலதான் உங்க நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீ அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது செஞ்சிடற, அப்புறம் எல்லா பிரச்சனையும் எனக்குள்ள வந்து சேருது. ஆமா, எல்லாத்துக்கும் என்னைய குத்த சொல்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு? செல்லம்மா கொடுத்த நகை புடவை இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? ஏய், நியாயமா நான் தான் கோவப்படணும். நீ என்ன கோவப்படுற? கோவப்படுங்க. உங்களுக்கு கோவப்படுற உரிமை இல்லைன்னு நான் சொன்னேனா? ஏய், என்ன? இந்தாங்க, செல்லம்மா கொடுத்த நகை புடவை எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போங்க. இனிமே இதெல்லாம் இங்க வேண்டாம். ஸ்னேகா, ஏய் கதவு. ஸ்னேகா, கதவு தர. நான் சொன்னா கேளு. ஸ்னேகா, என்னால தான உங்க நிம்மதி போயிடுச்சு. நான் தான் அதிக பிரசங்கித்தனம் பண்றேன்ல. இனிமே நான் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஸ்னேகா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.